இந்த மக்கள் சேவைக்குன்னு வருவாங்க இல்லையா, மக்களுக்கு சேவை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, முதல்ல நீங்க ஒரு பெண்ணை மதிக்க கத்துக்கோங்க. பெண்ணுனா உங்க வீட்டு பெண்கள் மட்டும் இல்ல, என் மனைவியை நான் நல்லா பாத்துக்கிறேன், எங்க அம்மா காலில் விழுந்து நான் கும்பிட்டுக்குவேன், என் அக்கா தங்கச்சிங்களெல்லாம் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு உங்க குடும்பத்தை மட்டும் பாத்துக்கிறத பத்தி நான் இவ பேசிட்டல. பிற பெண்கள், அடுத்த வீட்டு பெண்கள், அவங்கள பார்த்தா உண்மையா இவ என்னோட தங்கச்சி, இவ என்னோட அக்கா, பாவா என்னோட அம்மா அப்படின்னு உண்மையா ஒரு பெண்ணை மதிக்க கத்துக்கோங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் அம்மன் கோயில் தான் இருக்கும். எலெக்ஷன் வந்துருச்சுன்னா போய் அப்படியே பிச்சையா எடுப்பாங்க அந்த அம்மா கிட்ட, அந்த அம்மன் கிட்ட. ஐயோ நான் ஜெயிச்சணும் ஜெயிச்சணும் ஜெயிச்சணும். ஆனா அவங்கள எதிர்த்த ஒரு பெண் வந்துட்டானா, இவ விபச்சாரி, இவ யார் கூப்பிட்டாலும் போவா, இவ அவங்களோட கைக்கூலி இவங்களோட கைக்கூலி அப்படின்னு அந்த பொண்ணை கேவலப்பட்டி கொச்சப்பட்டி சமுதாயத்துல நிக்க வச்சிருவாங்க. இதை நான் இந்த நயனதாரா அவங்களை கொச்சப்படுத்தினதுக்கு, ஓகே, அப்புறம் விஜய் அண்ணாவும் த்ரிஷா அவங்க மேட்டர் வந்துச்சுன்னா உடனே என்ன உள்ள எடுத்துட்டு கொச்சப்படுத்துறவங்கள, இவங்க எல்லாருக்கும் நான் இதை பேசிட்டு இருக்கேன். முதல்ல ஒரு பெண்ணை தெய்வமா மதிக்க கத்துக்கோங்க. எந்த கோயிலுக்கும் போக வேணாம், எந்த டிராமாவும் போட வேணாம். நான் ப்ரீவியஸ் வீடியோல நான் திமுக சப்போர்ட் பண்ணி பேசிருந்தேன் இல்லையா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, ஏங்க நீங்க சப்போர்ட் பண்றீங்க, ஏன் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு. விஜயலட்சுமி ஒரு வாட்டி தான் வாழ்க்கையில ஏமாந்துகிட்டே இருக்க மாட்டேன். ஓகே, நல்ல தெளிவா உட்காந்து அப்சர்வ் பண்ணி தான் நான் திமுக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கஷ்டத்துக்கு அவங்க தானே சர்வீஸ் ஆயிடுச்சாங்க, வேற யாராவது கவலைப்பட்டாங்களா? ஐயோ என் தங்கச்சி இப்படி கதறிட்டு கிடக்குது, என்னன்னு கேட்டு அந்த பொண்ணோட மானத்தை காப்பாத்துவோம் பாவம் அப்படின்னு யாராவது கவலைப்பட்டாங்களா? திமுக தானே சால்வ் பண்ணாங்க. அதனால கண்டிப்பா நான் அவங்களுக்கு தான் நான் நன்றியா இருப்பேன். இதுல என்ன பெரிய ஆச்சரியம் இருக்குது? நான் நன்றியா இருக்கிறதோட மக்களுக்கும் நான் அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப வந்திருக்காங்களே, நாங்க திமுக வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படி இப்படின்னு அவங்க எல்லாரோட டிராமாங்க கூத்துங்க எல்லாம் பார்க்கும்போது திமுக 1000 times பெட்டர். அதனாலதான் ஏமாறாதீங்க, இவங்களோட டிராமாங்கெல்லாம் பார்த்து ஏமாறாதீங்க, நல்லா தெளிவா இருங்க அப்படின்னு நான் ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு சேஃபா இருக்கும். ஓகே, இப்ப அவங்க இப்ப சொல்லிட்டு இருக்கிறவங்களோட இதெல்லாம் நம்பி இப்ப உங்களை காப்பாத்திட்டு இருக்கிற திமுகவுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க. ஓகே, உங்க எல்லாருடைய அன்பும் ஆதரவும் எப்பவுமே என் கூட இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். வணக்கம்.